வணக்கம். தமிழ்நாட்டின் விவசாயிகள் எல்லாருமே இன்னைக்கு பார்த்தோம்னா, அவ்ளோ மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடனையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, தள்ளுபடி செஞ்சுட்டாரு. பாருங்க, ஒரு விவசாய குடும்பத்தில பிறக்கலனாலும், எவ்வளோ விவசாயிகளுக்காக இறங்கி யோசிச்சு அவங்களுக்காக எவ்வளோ திட்டங்கள கொண்டு வராரு. இவர் அல்லவா ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி, தாவேகா ரசிகர்கள் இன்னைக்கு ஃபுல்லா Instagram, Facebook, Twitterன்னு சொல்லி ரீல்ஸ போட்டு தள்ளுறாங்க. எங்க பார்த்தாலுமே யாரா ஒரு தாவேகா தொண்டர்கள் விவசாயம்னா என்னன்னே தெரியாது. சும்மானா ஒரு வயக்காட்டுக்கு போய் நின்னுட்டு ஒரு விவசாயிகள புடிச்சு நிக்க வச்சுட்டு, "முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமேன்னு" சொல்லி விஜயோட போட்டோ வச்சு பாருங்க எல்லா விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்ற மாரி தொடர்ந்து ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஃபேக்ட் செக் பண்ண போறோம். அப்படி என்ன திட்டங்களை நேத்து கொண்டு வந்தாரு? அப்படி நீங்க சொன்ன மாதிரி விவசாயிகள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார் நீங்க சொன்னீங்கன்னா, எதற்காக இன்று விவசாயிகள் எல்லாருமே தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க? எல்லா விவசாயிகளும் இன்னைக்கு ஒன்று திரண்டு விஜய் அவர்களை பார்க்க விடுங்க, எங்களோட கோரிக்கைகளை செய்ய விடுங்கன்னு சொல்லி எதற்காக அவங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணணும்? அவங்க எல்லாருமே விருப்பப்பட்டு நம்பிக்கையோடு ஓட்டு போட்ட முதலமைச்சரை எதுக்காக நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி 15 நாட்களை போயிட்டு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுறாங்கன்னா, அப்படி எது மாதிரியான விஷயத்த திரு விஜய் அவர்கள் பண்ணியிருக்காருன்றத பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா நேத்து ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு. அதாவது, நான் கொடுத்த வாக்குறுதியில விவசாயிகளோட இந்த கடன் தள்ளுபடி குறித்தான வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி சில திட்ட அளவைகள்லாம் கொடுத்துட்டு அவர் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாரு. இன்னைக்கு விவசாயிகள் போராடுறத பார்த்தா நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், அவர் கொடுத்த இந்த அறிவிப்புல ஒரு மோசடி இருக்கு. அதன் காரணமாக தான் இப்ப விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே விஜய் அவர்கள் இது குறித்து என்ன வாக்குறுதியை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம ஒரு பிளாஷ்பேக்கு போயிட்டு வந்துடலாம். இப்ப நீங்க நினைக்கலாம், நீ சொன்னாலாம் நான் நம்ப மாட்டேமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆன்லைன்ல அந்த வீடியோ கொட்டி கிடக்கு, எங்க பார்த்தாலும் ரீல்ஸ் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. நீங்க அந்த வீடியோ பாத்துக்கோங்க. அப்போ அந்த தேர்தல் வாக்குறுதியில என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, தமிழக விவசாயிகள் எல்லாருமே நம்மளுக்கு கடவுள் மாதிரி, நாங்க ஒன்னும் திமுக அரசு மாதிரி கிடையாது, விவசாயிகளுக்கான எல்லா திட்டங்களும் நாங்க முன்னிருந்து நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா நீங்க கிளீனா சொன்னாரு. என்னன்னா, 5 ஏக்கருக்குள்ள நிலம் வச்சிருக்கக்கூடிய அந்த விவசாயியோட கடன் என்பது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொன்னாரு. அடுத்ததா, சரி 5 ஏக்கருக்கு மேல இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விவசாயியோட கடனை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை நாங்க 50% கடனை தள்ளுபடி பண்ணிடுவோம்னு சொன்னாரு. சரி, இதை சொன்னீங்களே, இதை செஞ்சீங்களா அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். சரி, நேத்து அறிவிப்புல என்னென்ன மாதிரியான திட்டங்களை கால அளவுகளை கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். இப்ப அவர் சொன்னது என்னன்னா, ஏக்கர் கணக்கு வச்சு சொன்னாரு. இந்த ஏக்கருக்குள்ள இருந்தா நான் ஃபுல்லா பண்ணிடுவேன், 5 ஏக்கர் மேல இருந்தா நான் 50% பண்ணுவேன்னு சொன்னார்ல. அப்போ அந்த திட்டங்களை கொடுக்கும் போது இது மாதிரியா ஏதாவது அளவுகளை தான் சொன்னாரா? அனைவருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை மென்ஷன் வேற பண்றாரு. நாங்க ஒன்னும் திமுக அரசு மாதிரி கிடையாது, ஒரு திட்டங்களை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தகுதி பார்த்து பிரிச்சு கொடுத்துட்டு திமுக அரசு ஒண்ணு சொல்லும் ஆனா ஒண்ணு செய்யும்ன்ற மாதிரி, நாங்க அந்த மாதிரி கிடையாதுன்ற மாதிரி விவசாயிகளை நம்ப வைக்கிற மாதிரி பேச்சுக்களை பேசியிருந்தாரு. இன்னைக்கு அவர் கொடுத்திருந்த அந்த உத்தரவோட அந்த டீட்டெயிலை பத்தி பார்த்துலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க கொடுக்க வேண்டிய அந்த கடன் அந்த பிரிவு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் பிரிக்கிறாங்க. நல்ல ஒரு மாற்றம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, போன ஆட்சி காலங்களில் இதுவரை ஆட்சி செஞ்ச யாருமே இந்த சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் சொல்லி அவங்க பிரிக்கவே இல்லை. எல்லாருக்குமான கடன் தள்ளுபடியை தான் அவங்க பண்ணாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் பிரிக்கிறாங்க. இப்ப எப்படி பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி செஞ்சிருக்காரு. ஆனா இப்போ ஒரு சிறு விவசாயியோ இல்ல குறு விவசாயியோ வச்சுக்கோங்களேன், இப்ப 50,000 கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி 5 ஏக்கர்லாம் நிலம் இருந்து 50,000 கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, அப்போ அது முழுமையாக நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம். ஆனா ஒரு விவசாயி 50,000 மேல ஒரு 50,001 ரூபாய் அவங்க கடன் வச்சிருந்தா கூட இந்த அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தள்ளுபடி திட்டங்கள் ஈடுபடாது அப்படின்ற வகையில தான் தெளிவாக சொல்லி இன்னைக்கு விவசாயிகள் மனக்குமுறலுக்கு ஒரு காரணமா இருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதே விவசாயிகள், இந்த குறு விவசாயிகள் ஒரு 50,000ல இருந்து ஒரு 60,000 வச்சிருந்தாங்கன்னா, வெறும் அவங்க சொன்ன மாதிரி முழுசாலாம் பண்ண மாட்டாங்க, 40,000 மட்டும் தான் தள்ளுபடி பண்றாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா அந்த 60 to 70, 70 to 80ன்னு சொல்லி 40, 30,000, 20,000 குறைஞ்சிட்டே வருது. கடைசியா இது எங்க நிக்குதுன்னா, ஒரு குறு விவசாயி 1,00,000க்கு மேல கடன் வாங்கியிருந்தாருன்னா வெறும் 5,000 ரூபாய் அவங்க தள்ளுபடி பண்றாங்க. இது என்ன ஒரு கணக்கு? இப்போ ஒரு குறு விவசாயின்றது நம்மளுக்கு தெரியும். இது என்னமா சிறு விவசாயி, குறு விவசாயின்னு அந்த டீட்டெயில் நான் சொல்றேன். ஒரு 1,00,000 ரூபாய்க்கு கடன் வாங்க தெரிஞ்ச ஒரு விவசாயிக்கு 5,000 ரூபாய் நீங்க கடன் தள்ளுபடி பண்றீங்கன்னா, ஏன் இவ்வளவு காசு கட்ட தெரிஞ்ச எனக்கு இந்த 5,000 ரூபாய் என்னால கட்ட தெரிய முடியாதான்னு சொல்லி விவசாயிகள் கேட்பாங்களா இல்லையா? இது குறு விவசாயிகளுக்கு.
அடுத்த சிறு விவசாயிகளுக்கு அதே கணக்கு தான். இங்க அதான் அவங்க சொன்ன மாதிரி இந்த 50%ல நான் கம்மி பண்றேன்னு சொன்னாங்களே, இப்போ 50,000ல இருந்து 60,000 வச்சுக்கோங்களேன். இப்போ 50,000னா 50%னா நீங்க எவ்வளவு சொல்லுங்க? சின்ன குழந்தையோட தெரியும் 25,000 சொல்லி. இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கும் குறைவாக 20, 15, 10, 5,000 சொல்லி லாஸ்டா இவங்களோட கடன் கூட 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 இதுவும் சிறு விவசாயிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 5,000 ரூபாய் வரை கொண்டு வந்துட்டாங்க. மேக்சிமம் லிமிட்டே இவங்க கொடுக்கறது எவ்வளவுனா கடன் தள்ளுபடின்றது 50,000 தான். ஆனா இப்ப தாவேகா ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா ரீல்ஸ்ல பாருங்க எங்க அண்ணன் அறிவிப்பு வந்துமே நான் ஒரு 3 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன், எங்க அண்ணன் இந்த 3 லட்சத்தையுமே வந்து கடன் தள்ளுபடி பண்ணிட்டாருன்ற மாதிரி ரீல்ஸ அப்பட்டமாக போட்டுட்டு இருக்காங்க. மேக்சிமம் லிமிட்ன்றதே 50,000 தான். இவங்க என்ன பண்றாங்க 3 லட்சத்தையும் எங்க அண்ணன் கடன் தள்ளுபடி பண்ணிட்டாருன்ற மாதிரி கேவலமான விஷயங்களை வந்து மக்களை ஏமாத்தும் விதமாக இன்டர்நெட்ல போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே அப்படி இருப்பாங்களா? சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு நம்பிட்டு இருப்பாங்களா? அதனால நம்ம இந்த ஃபேக்ட் செக் பண்றோம். இப்போ இவங்க சொல்றாங்கல்ல இந்த 50,000 ஒரு கணக்கு சொல்றாங்களா, இது நம்ம பிராக்டிக்கலான ஒரு விஷயத்துல போட்டுடலாம். நிறைய விஷயங்கள் இல்ல இருக்கு. இப்போ ஒரு விவசாயிக்கு 50,000 மட்டும் தான் கடன் வாங்குவாரா அப்படின்ற ஒரு லிமிட்லாம் இருக்கு, அல்ல சந்தேகங்கள் இருக்கு. சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துலாம். முதல்ல சிறு விவசாயிகள் என்ன, குறு விவசாயிகள் என்னன்னு பார்த்துலாம். இப்போ சிறு விவசாயிகள் அப்படின்றது அவர் சொன்ன மாதிரி இந்த 5 ஏக்கர் அது மேல அந்த 5 ஏக்கருக்குள்ளன்ற மாதிரி இருக்கும். குறு விவசாயிகள்ன்றது ஒரு 2.5 ஏக்கர் இந்த 2.5 கீழே இருக்கக்கூடிய ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளை குறு விவசாயிகள் சொல்லுவாங்க. இந்த 2.5 மேல அந்த ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து சிறு விவசாயிகள் சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க தள்ளுபடியை. சரி, இவங்க கொடுத்த இந்த திட்ட அளவுப்படி நம்ம குறு விவசாயிகளை வச்சே போயிடலாம். இப்போ 2024 to 25ல வந்த ஒரு டேட்டா படி கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டுறவு வங்கி இருக்கு. அதை விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பாங்களே அந்த ஒரு வங்கி. அந்த வங்கி கிட்ட போயிட்டு நீங்க எவ்வளவு ஒரு மேக்சிமான லிமிட், நீங்க எவ்வளவு ஏக்கர் இருந்தா கடன் கொடுப்பீங்க நம்ம கேட்ட போது அவங்க என்ன டேட்டா தராங்கன்னா ஒரு ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய இந்த குறு விவசாயிக்கு ஒரு நெல் சாகுபடி பண்றாங்கன்னா அவங்களுக்கே வந்து 30,000 கடன் தராங்களா. 30,000 ரூபாய்க்கே அவங்க கடன் வாங்குறாங்க ஒரு குறு விவசாயி ஒரு ஏக்கருக்கே. அப்ப நீங்க சொல்ற அந்த லிமிட்டுக்கே வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஏக்கர் ஒரு குறு விவசாயி வச்சிருக்காருன்னா அதுவே பாத்தீங்கன்னா ஒரு 60,000 கிட்ட போகுது. ஆனா இவங்க சொல்ற லிமிட்டே எப்படி பாத்தீங்கன்னா 50,000. அப்போ ஒரு 2.5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு நீங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள்ன்றது சிறிதும் உதவாது. இது ஒரு உதவாத ஒரு திட்டம்ன்றத நம்ம ஒரு டேட்டாவோட சொல்லி வச்சிருக்கோம். சரி, நீங்க சொல்ற மாதிரியே பாத்தீங்கன்னா அப்ப இந்த அளவுக்கு அப்பட்டமாக மக்களை ஏமாத்திருக்காங்க. என்ன ஒரு தைரியத்துல இந்த அரசு இதா பண்றாங்க? அதாவது எதிர்ப்பு வரும்னு தெரிஞ்சோ இதை பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமா என்ன இருக்குன்னா தாவேகா ரசிகர்கள் நம்ம என்ன சொன்னாலுமே இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டு ரீல்ஸை போட்டு இல்லாத ஒரு விஷயங்களை வந்து இணையத்துல பரப்புவாங்க. அதனால இப்ப விவசாயிகள் ஏமாந்து போனா என்ன? இப்ப பெருவாரியான மக்கள் விவசாயிகள் இருக்கிறாங்கன்னா ஒரு சைடு இருக்கக்கூடிய மற்ற தமிழக வாசிகள் எல்லாருமே இதை நம்பிட்டு போயிடுவாங்க. அந்த வேலையை பார்த்துக்கிறதுக்காக நம்ம பசங்க இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன வேணா சொல்லன்றது எவ்வளவு ஒரு தவறான ஒரு விஷயம். இப்ப இதுக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களுக்கும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா நடுத்தருக்கு இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா எங்களுக்கு மின்சாரம் இல்லைன்னு போராடுறாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு போடுறாங்க. இப்ப கடைசியா நம்மளுக்கு சாப்பாடு போற விவசாயிகளும் என்ன பண்றாங்கன்னா நடுத்தருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்ப எல்லாமே ஒரு பக்கம் இந்த போராட்டங்கள்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும் போது என்னென்ன வாக்குறுதிகளை நீங்க சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, என்னென்ன சொன்னீங்க? நீங்க நான் ஆட்சிக்கு வந்து போடுற முதல் கையெழுத்தே வந்து இந்த மகளிர் விடியல் பயணமாக இருக்கும், இல்லைன்னா மகளிர் உரிமை தொகையா இருக்கும், அதெல்லாம் சொல்லி தானே வந்தீங்க. என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட போயிட்டு பத்தி கேட்கறாங்க, இந்த மாதிரி ஃப்ரீ பஸ்லாம் விடுறேன்னு சொன்னீங்களே, மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, வெயில் அதிகமா இருக்கு, இல்ல எல்லாமே எதிர்பார்க்க கூட ஓட்டு போட்டாங்க, என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, இல்ல நாங்க வந்து இதை பத்தி ஒரு பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம், டேட்டாலாம் அலசி பார்த்துட்டு இருக்கோம், காசு இருந்தா தரோம் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் பேசுறாரு. இந்த 2,500 ரூபாய் அண்ணாச்சின்னு சொல்லும் போது அவங்க அண்ணனே விஜய் அவர்களே என்ன பண்றாரு, மேடையில பேச ஆரம்பிச்சாரு. முதலமைச்சர் பதவியேற்பு விழாலே அவர் பேசுறாரு. அதாவது என்கிட்ட காசெல்லாம் இல்ல, எங்க கஜானா காலியா இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க, முடிஞ்சா பண்ற இல்லைன்னா முடியல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. என்ன விஷயம் நாளைக்கு நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 2 விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் வந்து எனக்கு டைம் கொடுங்க, நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன், நான் இப்பதான் உள்ள இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கேன், நான் நல்லா அலசி பார்த்துட்டு நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்னு சொல்றாரு. ஆனா எடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா கஜானா காலியா இருக்குன்றாரு. அப்ப நான் இதுக்கப்புறம் உள்ள போய் தான் நான் பார்க்கணும்னு சொல்லும் போது கஜானா காலியா இருக்குன்றது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது? சரி, இப்படி வந்து பெண்கள் எதற்காக ஓட்டு போட்டாங்களோ அது எல்லாத்துலயும் கை வச்சாச்சு, அவங்களை ஏமாத்தியாச்சு, அந்த சிலிண்டர் உட்பட. அதுக்கு பெண்கள் என்ன பண்றாங்க, தாவேகா ரசிகர்கள்னா அண்ணன் எங்களுக்கு 2,500 ரூபாய் தர வேணாம், 6 சிலிண்டர் தர வேணாம், நல்லா ஆட்சி நடத்துங்க, அது மட்டும் போதுன்ற மாதிரி இவங்க ரீல்ஸ் போடுறாங்க. அதை பார்த்து நீங்க வந்து ஓகே தமிழக பெண்கள்லாம் அமைதியா இருக்கான்னு நினைச்சிடாதீங்க. நீங்க ரீல்ஸ் போடுற ஒரு தாவேகா பெண் மட்டும்தான் தமிழகன் கிடையாது. இங்க முற்போக்கா சிந்திக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட நபர்களே என்ன பண்றாங்கன்னா கேள்வி கேட்கறாங்க, பெண்களே கேள்வி
கேட்கறாங்க. இந்த ரீல்ஸ் போடுறது ஒன்றும் சாமானிய மக்கள்லாம் கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குடியுரிமை மக்களே கிடையாது. அவங்க எல்லாருமே காசு வாங்கிட்டு ஒரு தவறான தகவலை வந்து பரப்புறதுக்காக உங்க ரூட் மாஃபியாவால கிளப்ப விடப்பட்ட கும்பல். அதனால இப்படி எல்லாத்துலயுமே மக்களை ஏமாத்தியாச்சு. இறுதியா பாத்தீங்கன்னா இந்த மின்சாரம் இப்ப எப்படி வந்து நான் முன்னாடி சொன்னார்ல, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா கடன் தள்ளுபடி எல்லாமே பண்ணிடுவோம் விவசாயிகளுக்குன்னு சொன்னாரு. இப்ப எப்படி அது எப்படி நாங்க தகுதி வர அவர் பிரிக்கிறாரோ, தகுதி வர கூட பரவாயில்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்வாரு, நான் சொன்னதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன்னு சொன்னார்ல, சொன்னதெல்லாம் செய்யல, சொல்லாததான் செஞ்சுட்டு இருக்காரு. சரி, அட்லீஸ்ட் இப்ப மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க புதுசா சொல்லாததெல்லாம் நீங்க செய்ய வேணாம், ஆல்ரெடி போன ஆட்சியில் எதை கொடுத்துருந்தாங்க அதையாவது மக்களுக்கு செய்ய அப்படின்ற அளவுக்கு மக்கள் இங்க இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ திமுக அரசா இருக்கட்டும், இல்ல அதிமுக எல்லா கட்சிகளும் இருக்கட்டுமே, ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது இப்ப நம்ம டிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியில ஒரு விஷன் இருக்கும். அதாவது ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வராங்க. இப்போ மகளிர் விடியல் பேருந்து ஒரு புதிய திட்டமா மக்களுக்காக கொண்டு வரப்படுது. அடுத்ததா வந்து மாணவர்களுக்கான அந்த கல்வி உரிமை தொகைன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஒரு விஷனோட கொண்டு வராங்க. ஆனா தாவேக்கா வெளியிடப்பட்ட தாவேக்காவால கொடுக்கப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கைன்றது முழுக்க முழுக்க ஒரு காம்படிட்டிவான ஒரு தேர்தல் அறிக்கையா தான் இருந்துச்சு. என்னன்னா இவங்க என்ன சொல்வாங்கன்னா, அவங்க 2500 ரூபாய் கொடுக்குறாங்களா, நான் 3000 ரூபாய் தரேன், அவங்க 1000 ரூபாவா நான் 1000 ரூபாய் தரேன், அவங்க 100 யூனிட் ஃப்ரீயா தராங்களா, நான் வந்து 200 யூனிட் ஃப்ரீயா தரேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா என்னன்னா போன ஆட்சி காலத்துலயாவது இந்த 100 யூனிட் இருந்து மக்களுக்கு தங்கு தடை இல்லாம போயிட்டு இருந்துச்சு. இந்த ஆட்சியில நான் ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் 500 யூனிட்குள்ள யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீன்ற மாதிரி எல்லாமே ஏமாத்தி ஏமாத்தி பேசுவீங்க தவிர, அட்லீஸ்ட் நீங்க சொன்னதை செய்யலனாலும் கடந்த ஆட்சி காலத்துல இருந்துச்சே அதையாவது கொடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்போ இவர் சொல்லியிருந்தால விவசாயிகள் கடன் பத்தி பேசியிருந்தார்ல, அதாவது என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா திமுக அரசுல எதுவுமே செய்யல விவசாயிகளுக்கு, விவசாயிகள் எல்லாருமே ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஒரு சின்ன டேட்டா மட்டும் பார்த்துடலாம். விவசாய கடன் தள்ளுபடி என்னென்ன பண்ணியிருக்காங்க இதுவரை ஆட்சி காலத்துன்னு பார்த்தீங்கன்னா, 2006 திமுக ஆட்சி காலத்துல 7000 கோடி வந்து விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2016 அதிமுக ஆட்சி காலத்துல 5300 கோடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2021 மீண்டும் திமுக வருது, 12000 கோடி பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவரையுமே பார்த்தீங்கன்னா நீ 7 நான் 5 அப்புறம் நான் 12ன்னு சொல்லி போட்டி போட்டு மக்களுக்காக நல்லதை செஞ்சிருக்காங்க. அடுத்தது 2024 இப்போ டிவிக்கு ஆட்சி வந்த பிறகு அவங்க எவ்வளோ விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2000 கோடி. இதில் பார்த்தீங்கன்னா 12000 கோடி எங்க இருக்கு, வெறும் 2000 கோடி எங்க இருக்கு. அப்போ உங்களோட முன்னேற்றம்ன்றது எதுல வந்து நிக்குது? அப்ப விவசாயிகளுக்கு எல்லாமே வந்து நீங்க சொன்னதை செய்யாம வெறும்னே ரீல்ஸை போட்டு மக்களுக்கான ஒரு கண் துடைப்பு வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க. அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே வந்து நீங்க சரியாக உண்மையாக செய்யல. இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா சட்ட ஒழுங்கு, நீங்க சட்ட ஒழுங்குக்காக இன்னைக்கு மக்கள் எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரியும். போன ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட அந்த நீதி நியாயம் சட்ட ஒழுங்குக்கு நீங்க வந்து பொறுப்பேற்று கொண்டாட்டம் தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. விளாத்திக்குளம் சம்பவத்துல போன ஆட்சி காலத்துல வந்து அவங்க எடுத்த நடவடிக்கையின் முடிவாக இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, இரட்டை தூக்கு தண்டனை. இது என்ன பண்றாங்கன்னா ரீல்ஸ்ல எங்க அண்ணனோட ஆட்சியில தான் சொல்லிட்டு அவங்க பெருமை பாடுறாங்க. ஆனா அந்த கோவை சிறுமி இஷ்யூல வந்து இன்னுமே வந்து அவங்க தாய் நீதி கிடைக்காம நிக்கிறாங்க. அந்த தாய்க்கே தெரியாம உடலை எரிச்சிருக்காங்க, அந்த குழந்தையோட உடல் அவங்க இன்னைக்கு கதறிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா? அப்படி நீங்க சொல்ற மாதிரி இந்த விளாத்திக்குளம் சம்பவத்துல கொடுக்கப்பட்ட தண்டனைன்றது இது தாவே காட்சியில கொடுக்கப்பட்டதே கிடையாது. இப்ப அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு வழக்கறிஞர் அவங்களே சொல்றாங்க, ஸ்டாலின் அவர்களோட அறிவுரையை தான் நான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நான் வந்தேன், அவங்க ஆட்சி எடுக்கப்பட்ட நடவடிக்கை மூலமாக தான் இந்த மாதிரி சிறப்பான ஒரு நியாயமான நீதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வழக்கறிஞரே பேசுறாங்க. அரசு வழக்கறிஞர் இந்த வாழ்த்தைய பேட்டி முன்னாடி எல்லாமே வச்சு சொல்றாங்க. இந்த ஆதாரங்கள் இருந்தாலுமே என்ன பண்றாங்கன்னா இது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அப்போ ஒரு பெருமை வந்தா மட்டும் இது நாங்க 15 நாள் வந்தாலுமே அது எல்லாத்தையுமே நாங்க தான் காரணம்னு சொல்றது, ஆனா உங்க ஆட்சியில் ஒரு குறைபாடு இருக்கு, ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுக்கு நாங்க காரணமே ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றது ரொம்ப ஒரு தவறான விஷயம். அப்போ வாக்குறுதிகள் சட்ட ஒழுங்கு எல்லாமே சீர்கேடு. அடுத்ததான் தூய சக்தின்னு ஒன்று சொன்னாங்க. என்ன மாதிரியான தூய சக்தி? நாங்க வந்து இந்த பிஜேபி இந்த என்டிஏ கூட்டணி ஒரு மதவாத சக்தி ஜாதி கட்சி எதுவுமே இல்லாம நாங்க ஒரு தூய ஆட்சி கொடுப்போம், ஊழல் சக்தி இல்லாத தூய ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஏடிஎம்கே உடைச்சிட்டு அங்க 2ஆ இருக்கு ஆல்ரெடி இந்த கட்சி, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கொண்டு வந்து குதிரை பேரத்தின் மூலமாக நீங்க உங்க கட்சியில சேர வைக்கிறீங்க. குதிரை பேரம் இல்லைன்னு பேசுறீங்க. எதை வச்சு நீங்க குதிரை பேரம் இல்லைன்னு சொல்றீங்க? எல்லா அமைச்சர்களையும் வந்து நான் மரியாதை நிமித்தம் காரணமாக நீங்க ஸ்டாலின் அங்கிள் சொல்லிட்டு நீங்க மேடையா யாரை போய் தீய சக்தின்னு அடிச்சிங்களோ அவங்கள போய் பாக்குறீங்க, திருமாவர்களை போய் பாக்குறீங்க. அடுத்ததான் ஜாதி கட்சின்னு சொல்லிக்கக்கூடிய பாமக கூட போய் நீங்க பாக்குறீங்க, அதிமுக கூட இல்ல. ஆனா நீங்க வந்து எடப்பாடி அவர்களை போய் நீங்க ஏன் பார்க்கல? நீங்க மரியாதை நிமித்தம் தான் காரணம்னு சொன்னா அவரை போய் பார்க்காததுக்கு காரணம்ன்றது இங்க குதிரை பேரம் நடக்கப்பட்டிருக்கு. அது ஆனா நீங்க கட்சி தலைவர் நீங்க எடப்பாடி அவர்களை போய் பார்க்கல, எஸ்பி வேலுமணியை போய் பாக்குறீங்க. அப்போ இவங்க போன வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா மூலியமாக இங்க மிகப்பெரிய ஒரு குதிரை பேரம் நடக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம சொன்னாங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இது குதிரை பேரம்லாம் கிடையாது, இது குதிரை வேகமான ஆட்சின்னு சொல்லி.
எதுக்காக இங்க மிகப்பெரிய ஒரு டவுட்டுங்க. அதாவது இப்ப ஏடிஎம்கேல இருந்து நேத்து 3 எம்எல்ஏக்கள் வந்தாங்க, இதுக்கப்புறம் இன்னைக்கு 5 எம்எல்ஏக்கள் வராங்க. எல்லாருமே வரும்போது எல்லாமே யாரை போய் முதல்ல சந்திக்கணும்? எல்லா ஆட்சியிலுமே சரி, எல்லாரோட கட்சியிலுமே ஒருத்தர் ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சிக்கு வராங்கன்னா யாரை போய் சந்திப்பாங்க? முதலமைச்சரை போய் சந்திப்பாங்க, ஒரு மூத்த தலைவரை சந்திப்பாங்க. எல்லாருமே யாரை வந்து சந்திக்கிறாங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவை சந்திக்கிறாங்க. அப்போ இந்த மார்ட்டின் குடும்பத்தோட ஆதிக்கம்ன்றது இங்க நல்லா தெரியுது. இதுக்கு மேலேயும் வந்து நீங்க குதிரை பேரம்லாம் நடக்கல, அவங்க இஷ்டப்பட்டு தான் வந்தாங்க நீங்க சொன்னீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு வெளிப்படையாக தெரியுது. அப்ப இது ஒரு தூய ஆட்சியா? நீங்க சொன்ன மாதிரி இந்த குதிரை பேரம்லாம் இல்லாம எல்லாம் விருப்பப்பட்டு தான் உள்ள வராங்களான்னு சொல்லி வந்த ஒரு 15 நாட்கள் இதுக்கு முன்னாடி நான் சில குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னேன். இந்த மின்சாரம் சரியில்லை, இந்த கடன் தள்ளுபடியில பிரச்சனைன்னு சொல்லி இது எல்லாமே திருத்திக்கலாம். அவங்க ஒரு புதிய ஆட்சியாக வந்திருக்காங்க, விரைவில் அவங்க திருத்திப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது மாதிரியான விஷயங்கள் ஒரு 15 நாட்கள்லயே வந்து ஒரு சட்ட ஒழுங்கை மீறி ஒரு அரசாங்கம்ன்றது இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி குதிரை பேரத்தின் மூலமாக ஒரு கட்சியை உடைச்சிட்டு நீங்க வரீங்கன்னா இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். இதை திருத்திக்கவே முடியாது. இதை பத்தி ஒரு சிந்தனையே மக்கள் கிடையாது. அவங்களுக்கு என்ன, மக்கள் எதை பத்தி நோக்கி போறாங்கன்னா அவர் என்ன கோட்டு போட்டிருக்காரு, என்ன சாப்பிட்ற, இதை நோக்கி மட்டும் தான் போறாங்களே தவிர ஓட்டு போட்ட மக்களுக்குமே சரி இது வரையும் விழிப்புணர்வு வராம இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம். விவசாயிகள் வந்து இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. எது மாதிரியான நீதி வந்து மறுபடியும் கொடுக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா ஒரு விஷயங்களையுமே வந்து மக்கள் போராடினாதான் அவர் வந்து செய்யறாரு. தொடர்ந்து பார்ப்போம். விவசாயிகள் குறித்த இந்த கடன் தள்ளுபடி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி நம்ம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.